இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு சோத்திருக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட கலந்து கொண்டு உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சோத்திருக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக கடன் செல்லட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனையின் ஆரம்பமாக கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம் என்கிற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் ஆண்டவரை சோத்தரிப்போம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், ஜெய கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், ஜெய கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், ஜெய கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், ஜெய கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தை சேர்த்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தை சேர்த்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், ஜெய கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், ஜெய கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், ஜெய கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், ஜெய கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், ஜெய கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், ஜெய
நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். ஜெப கிருபையை கொண்டாடுகிறோம். ஆமென். கிருபையை கொண்டாடுகிறோம். ஜெப கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். ஜெப கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். ஜெப கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களை நீ மறவாதே. ஆராதனை என்பது கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரை துதிப்பது. அவருடைய நன்மையினால் நம்முடைய உள்ளம் நிரம்பி வழிவதுதான் ஆராதனை. இதனால் கூட கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாம் எண்ணி பார்ப்போம். இந்த பாடலை பாடுகிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரி ஓ என் உள்ளமே, தூயரை ஸ்தோத்திரி என்கிற பாடலை நாம் பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name, sing like never before, oh my soul, I will worship Your holy name. Bless the Lord, oh my soul, my soul, worship His holy name, sing like never before, oh my soul, I will worship Your holy name. You're rich in love, You are so true and love, Your name is great, Your heart is kind. For all Your goodness I will keep on singing. 10,000 reasons for my soul to find. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Praise You, sing like never before, oh my soul, I will worship Your holy name. Bless the Lord, bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. We worship You, Lord, sing like never before, oh my soul, I will worship Your holy name. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, ஓயமே தூயரை ஸ்தோத்திரி. We praise You,
அன்பும் அசாந்தமும் தயவும் நல்லமும் காருண்யமும் கொண்ட வல்லவர் உபகாரங்களுக்காய் கோடி நன்றி. உம்மை துதிக்க உள்ளம் ஏங்குதே. நீர் அன்பும் அசாந்தமும் ஜெயமும் நல்லமும் காருண்யமும் கொண்ட வல்லவர் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை சோதரிப்போமா. கற்றரை சோச்சரி. Oh yes, we praise the Lord. Hallelujah. துயரை சோச்சரி எப்போது பாடுகளாம் உள்ளமே. துயரை சோச்சரி. Bless the Lord. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His soul. We worship you, Lord, hallelujah. Sing like never before, oh my soul, I will worship you. Oh, we praise you, we worship you, Lord. I will worship you. I will worship your holy name. உம்மை நன்றியோடு நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய தயவுக்காக நன்றியோடு நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றியோடு நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிப்பதற்கு நீங்க கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றியோடு நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஆராதனையில் எங்களோடு கூட ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து செல்வோம். Let's turn our attention to the word of God. எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம். The book of Ephesians chapter 1 verse 1 and 2. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தமானவர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Paul, an apostle of Christ Jesus, by the will of God, to the saints in Ephesus, the faithful in Christ Jesus, grace and peace to you from God our Father and the Lord Jesus Christ. பவுல் அப்போஸ்தலன் எழுதின கடிதத்தை தான் நாம் நிருபங்கள் என்று அழைக்கிறோம். The letters that St. Paul had written are called epistles. சுவிசேஷத்தின் நிமித்தம் ரோமாபுரியில் வீட்டு சிறையில் இருக்கிறார். Because of the gospel, St. Paul was under house arrest. எபேசு மக்களை நேரில் சென்று பார்க்க முடியாத சூழ்நிலையில் He could not go and see the people of Ephesus. எபேசு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். So he writes this letter to the Ephesians. இந்த கடிதத்தை எழுதும்போது முன்னுரையாக வாழ்த்துரையாக இந்த ரெண்டு வசனங்களை எழுதுகிறார். And when he writes this letter, the first two verses are like introduction and with the greetings. முதலாவது வசனத்தில் ஒரு விசுவாசி என்றால் யார் என்று வர்ணிக்கிறார். In the first verse he explains who is a believer. ஒரு
விசுவாசி என்றால் அவன் பரிசுத்தவான், அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவன். A believer is a saint. இரண்டாவது ஒரு விசுவாசி என்றால் உண்மையுள்ளவன். A believer is a faithful one. மூன்றாவது ஒரு விசுவாசி என்றால் அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று வர்ணிக்கிறார். And thirdly he says a believer is a one who in Christ. இந்த இரண்டாவது வசனத்தில் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் வரக்கூடிய நன்மைகளை குறித்து பேசுகிறார். In the second verse he talks about the benefits of being a Christian. இந்த நாளில் கூட இந்த இரண்டாவது வசனத்தை நாம் தியானிப்போம். Even today let's meditate the second verse. ஒருவர் கிறிஸ்தவராய் இருப்பதனால் வரக்கூடிய நன்மைகள் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். Let's entitle this message the benefits of being a Christian. இரண்டாவது வசனம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Grace and peace to you from God our Father and the Lord Jesus Christ. இரண்டாவது வசனத்தில் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் வரக்கூடிய நன்மைகளை குறித்து விவரிக்கிறார். In the second verse he talks about the benefits that a Christian enjoys. அதாவது எப்படிப்பட்ட நன்மைகளை அந்த எபேசு விசுவாசிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசுகிறார். Here he talks of what kind of benefits the Ephesians were enjoying. யூதர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும்போது சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துவார்கள். Whenever a Jew would greet another Jew, they would say peace be unto you. ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு விதமாய் வாழ்த்துவது உண்டு. There are different ways of greeting each other in different countries. ஆனால் யூதர்கள் ஷலோம் என்று சொல்லி வாழ்த்துவார்கள். But the Jews would say shalom. ஷலோம் என்ற வார்த்தை தான் சமாதானம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. The meaning of shalom is peace. பவுல் அப்போஸ்தலன் ஒரு யூதனாய் இருப்பதனால் இந்த வாழ்த்துதல் அவர்களுக்கு விளங்கும் என்று இப்படி வாழ்த்துகிறார். Because Saint Paul was a Jew, he greets them shalom because they would understand the meaning. யூதர்கள் வழக்கமாய் பயன்படுத்தும் அந்த வாழ்த்துதலை பயன்படுத்தி by using the word, the greetings that they normally greet with. கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்த்துவார்கள் என்று இந்த வாழ்த்து முறையை அவர் மேன்மைப்படுத்தி காட்டுகிறார். Here he exhibits the way a Christian should greet each other. ஷலோம் என்று சொல்லி வாழ்த்தினாலே போதுமானது. It is enough to say shalom and greet them. ஏனென்றால் அது மிகவும் அர்த்தம் நிறைந்த வார்த்தை. Because it is a meaningful word. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் சமாதானம் என்பது. The meaning of this word is peace. ஒரு நபரை உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தினாலே அது அற்புதமானதா இருக்கும். It is a wonderful thing if a person looks at you and says shalom. காரணம் ஷலோம் என்றால் because the meaning of shalom is ஒன்றும் உடைந்து போகவில்லை, ஒன்றும் குறைந்து போகவில்லை என்ற அர்த்தம். The meaning is nothing broken or nothing missing. அதாவது ஒன்றும் கெட்டு போகாமல் இருக்கட்டும், எல்லாம் நன்றாய் இருக்கட்டும் என்று வாழ்த்துவது. It means let everything go well and let nothing be ruined. சமாதானம் என்று வாழ்த்துவதே மிகவும் அற்புதமானதாய் இருக்கும். To say shalom is a wonderful way of greeting. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் இதை கிறிஸ்தவ வாழ்த்துதலாக மாற்றுகிறார். But Saint Paul makes this a Christian greeting. இந்த வாழ்த்துதலால் நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும்போது when we greet each other in this manner, இந்த வாழ்த்துதல் அவர்களை இன்னொரு நிலைக்கு கொண்டு போகிறது. this greetings will take you to a next level. அதற்கு காரணம் கிருபை என்கிற இன்னொரு வார்த்தையை சேர்க்கிறார். Because he adds another word, grace. பல நிருபங்களில் விசுவாசிகளை வாழ்த்தும்போது in many epistles when he greets the believers, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துவதை பார்க்கிறோம். we can see him greeting them and saying let there be peace and grace. ஆகவே கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துவது ஒரு கிறிஸ்தவ வாழ்த்துதல் முறை என்று அழைக்கப்படுகிறது. So the way of Christian greeting is to say peace and grace. ஏன் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இரண்டையும் ஒன்றாய் சேர்க்கிறார் என்றால், if you ask why does he put these two words together, grace and peace? எபேசு சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள், the people at Ephesus, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் உண்டாகும் மகா மேன்மையான முடிவில்லாத ஐஸ்வரியத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார். he greets them that they may enjoy the exceeding greatness of God's riches in the gospel through Christ Jesus. நம்முடைய வேதத்தில் மிக முக்கியமான இரண்டு வார்த்தைகள் இருக்கும் என்றால், if you ask what are the two significant words in the Bible, அது ஒன்று கிருபை, இன்னொன்று சமாதானம். it is grace and another one is peace. காரணம் கிருபை என்பது எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாய் இருக்கிறது. because grace is the beginning of everything. கிறிஸ்தவ விசுவாசத்தின் கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பமே கிருபைதான். it is grace that begins a Christian life. சமாதானம் என்பது எல்லாவற்றுக்கும் முடிவாய் இருக்கிறது. and peace is the end of everything. கிருபையினால் உண்டாகும் பலன், விளைவுதான் சமாதானம் என்று அழைக்கிறோம். the fruit that comes from grace is peace. கிருபை ஊற்றின் ஆரம்பமாய் இருக்கிறது. grace is a fountain. சமாதானம் அந்த ஊற்றினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. and peace is a blessing that comes from this fountain. உதாரணத்துக்கு மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடந்து பூமியை செழிப்பாக்குற நதிகளை பார்க்கிறோம். for example, you see a river that enriches everything that passes through
mountains and valleys. அது எங்கிருந்து உண்டாகி வருகிறது என்றால், If you ask from where does it start? ஒரு மலையின் உச்சியிலிருந்து உண்டாகி வருகிறது. It originates from the top of a mountain. ஒரு ஊற்றாய் ஆரம்பித்து பின்பு நதியாய் பாய்ந்து ஓடி வருகிறது. It begins like a spring and then flows like a river. கிருபை என்பது அந்த ஊற்றுக்கு ஒப்பாய் இருக்கிறது. Grace is significant and it is compared to that spring. சமாதானம் என்பது பாய்ந்து பொங்கி வருகிற நதிக்கு ஒப்பாய் இருக்கிறது. And peace is like the river that flows. ஊற்று இல்லை என்றால், ஆதாரம் இல்லை என்றால், If there is no spring, if there is no source, பொங்கி வருகிற நதி இருக்காது. then there will not be a river that flows. அதுபோலதான் கிருபை இல்லை என்றால், In the same manner, if there is no grace, கிருபை என்கிற ஊற்று இல்லை என்றால், ஆதாரம் இல்லை என்றால், if there is no grace, there is no source of grace, சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை பலனை நாம் காண முடியாது. then you can't see the fruit of blessing, that is the peace. கிருபை தான் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாய் இருக்கிறது, ஆதாரமாய் இருக்கிறது, வளமாய் இருக்கிறது. Grace is everything that enriches and everything that begins, every source. கிறிஸ்தவ வாழ்வில் எல்லாமே அந்த கிருபையில் தான் ஆரம்பிக்கிறது. Christianity begins with grace. கிறிஸ்தவ வாழ்வில் கிருபை தான் ஆரம்பம், சமாதானம் தான் முடிவு. And in Christian life, grace is the beginning and peace is the end. இந்த ஊற்றாகிய கிருபை இல்லாமல் நதியாகிய கிறிஸ்தவ வாழ்வு கிடையாது. If there is no beginning, if there is no source, if there is no fountain, then there is no river. கிருபை தான் எல்லா நன்மைகளையும் பிறப்பிக்கிறது. Grace brings forth everything. கிறிஸ்தவ வாழ்வில் எல்லா நன்மைகளுக்கும் ஆதாரம் கிருபைதான். Grace is the source of every blessing. ஆகையால் கிருபை என்னத்தை பிறப்பிக்கிறது என்றால், So if you ask what does grace bring forth? கிருபை சமாதானத்தை பிறப்பிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. The Bible says grace brings forth peace. ஆகையால் தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த வாழ்த்துதலில், That's the reason why St. Paul, when he greets, கிறிஸ்தவம் என்றால் என்ன என்று இந்த இரண்டு வார்த்தையிலே அடக்கி வைத்துள்ளார். he mentions these two words and says what is Christian life. தேவன் தம்முடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை கிருபையாய் ஓட செய்கிறார். God makes his riches in blessing by making it flow like a river. அது நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது என்று சொல்கிறார். And that brings us peace. கிருபைதான் அளவற்ற தயவையும் காருண்யத்தையும் அன்பையும் கொண்டு வருகிற ஊற்றாய் இருக்கிறது. Grace is like a fountain that brings forth favor, mercy and love. அந்த ஊற்று சமாதானத்தை நதியை போல நம்முடைய வாழ்வில் கொண்டு வருகிறது. That grace will bring forth a river called peace into your life. ஆகவே கிருபை நமக்கு சமாதானத்தை பிறப்பிக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். Therefore we understand that grace brings forth peace. இப்போது கிருபை என்றால் என்ன, சமாதானம் என்றால் என்னன்னு பார்ப்போம். So now let's learn what is the meaning of grace and what is the meaning of peace. கிருபை என்றால் தகுதியற்ற ஒருவனுக்கு தேவன் காண்பிக்கும் அளவற்ற தயவாகும். Grace is an unmerited favor that God shows to an unworthy person. அந்த அளவற்ற தயவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியும் உரிமையும் அருகதையும் கிடையாது. There is no need for you to have any right or qualification to receive this favor. ஆனால் அது நமக்கு கிடைத்தது. But yet you receive it. அதுதான் கிருபை. And that is grace. ஆகவே கிருபை என்றால் அருகதையற்றவனுக்கு தேவன் காண்பிக்கும் தயவாய் இருக்கிறது. It is a favor that God shows to an unworthy or an unmerited person. அடுத்தது சமாதானம் என்றால் என்னன்னு பார்ப்போம். Next let's learn what is the meaning of peace. இன்றைக்கு உலகம் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை தவறாய் புரிந்து கொண்டுள்ளது. Today the world has misunderstood this word peace. அநேகர் சமாதானம் என்றால் சண்டை சச்சரவு இல்லாத நிலை என்று நினைக்கிறார்கள். Many people think that a state of being calm and quiet without quarreling is called peace. அதாவது இரண்டு நபர்கள் சண்டை போடும்போது, That is if two people are fighting, ஒருவர் சண்டை போடாதீர்கள் என்று அந்த சண்டையை தடுத்து நிறுத்துகிறாரே, அதுதான் சமாதானம் என்று நினைக்கிறார்கள். when a person intervenes and stop them from fighting, this is called peace, they think. அந்த இருவர் இனி நாங்கள் சண்டை போட மாட்டோம், Those two people will say, we will not quarrel anymore. சண்டையை நிறுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, அதுதான் சமாதானம் என்று நினைக்கிறார்கள். They think when they say we are going to stop fighting, that is called peace. இன்று அநேக தேசங்கள் மத்தியில் யுத்தம் நடக்கிறது. In many countries there are wars. சமுதாயத்தில் இரண்டு விதமான மக்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். In a society you can see two groups of people quarreling. குடும்பத்தில் இருவர் மத்தியில் சண்டை நடக்கிறது. In a family you can see two members of the family fighting. சண்டைக்கு பின்பு சமரசமாகி சண்டையை நிறுத்திக் கொள்கிறார்கள். And after quarreling they will come in terms and they will keep quiet. ஆனால் இதுதான் சமாதானம் என்று நினைக்கிறார்கள். And they think this is peace. அதாவது உலகம் அறிந்த சமாதானம் என்னவென்றால், But if you ask what does the world think, வெறும் சண்டை நிறுத்தமே ஆகும். the people in the world think that if they keep quiet and stop fighting, that is peace. ஆனால் சமாதானம் என்றால் என்ன?
But what is the meaning of peace? சண்டையிட்டுக் கொண்டிருந்த இருவர் வெறும் சண்டையை நிறுத்துவது மட்டுமல்ல, If you only stop quarreling, அந்த சண்டையை நிறுத்திவிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாகுவதே சமாதானமாகும். if they reconcile with each other, that is peace. அதாவது இப்போது சண்டையை நிறுத்திவிட்டார்கள், That means they have stopped fighting now ஒப்புரவாகி விட்டார்கள், and they have reconciled ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள், and they love each other. ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிறார்கள், They love each other. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறார்கள், They help each other. ஒருவருக்கு ஒருவர் நட்பாய் இருக்கிறார்கள், They are friendly with each other. ஒருவரை ஒருவர் நட்பாய் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், They get along with each other ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறார்கள். and they pray for each other. இதுதான் வேதம் சொல்லுகிற சமாதானம். And this is the peace that the Bible mentions. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், If you take the Old Testament, சமாதான பலியை குறித்து பார்க்கிறோம். we can see about the peace offerings. அந்த சமாதான பலியின் அர்த்தம் என்னவென்றால், If you ask what is the meaning of peace offerings, அந்த பலியை கொண்டு வருகிறவன் தேவனிடத்தில் இப்படியாக சொல்கிறான், the person who brings that offering will tell God this: தேவனுக்கும் எனக்கும் பகை இருந்தது, there was enmity between God and ஆகையால் myself, தேவனை விட்டு பிரிந்திருந்தேன், therefore I was separated from God, இப்போது தேவனோடு கூட ஒப்புரவாக விரும்புகிறேன் என்று சொல்கிறான். and now I want to be reconciled with God. ஆகையால் சமாதானம் என்பது வெறும் சண்டை நிறுத்தம் அல்ல, Therefore peace is not just stopping fighting, ஒப்புரவாகுவதே சமாதானம். but to be reconciled is peace. இன்று அநேகர் சண்டை போடுவதை நிறுத்திவிட்டார்கள், Today many have stopped quarreling, ஆனால் சண்டையை நிறுத்தவில்லை. but they haven't stopped their அந்த disputes. பகை அவர்களுக்குள்ளே குடிக்கொண்டிருக்கிறது. They have that grudge within themselves. சமயம் வரும்போது அது வெளிப்பட்டு அது சண்டையாய் மாறுகிறது. When the time comes, they exhibit it and it becomes another quarrel. அதாவது ஒருவரை ஒருவர் கொடுத்து மன்னித்து ஒருவரை ஒருவர் அன்பு கூற மாட்டார்கள், ஒப்புரவாக மாட்டார்கள். They will not come in terms or let it go and come to in terms. ஆனால் வேதம் மெய்யான சமாதானத்தை குறித்து பேசுகிறது. But the Bible talks about எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனம் 14வது வசனத்தை வாசிப்போம் என்றால், when we read from the book of Ephesians chapter 2 verse 13 and 14, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுசுவரை தகர்த்து. but now in Christ Jesus you who were once far away have been brought near through the blood of Christ, for he himself is our peace, who has made the two one and has destroyed the barrier, the dividing wall of hostility. 13வது வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால், If you ask what does the 13th verse says, நாம் தேவனுக்கு பகைவர்களாய் இருந்தோம், that we were God's enemies, சத்துருக்களாய் இருந்தோம், we were against him, எதிரிகளாய் இருந்தோம், we were his foes, ஆனால் இப்போது தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டு இணைந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். but now we have been reconciled with God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய இரத்தத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that through the blood of Jesus Christ we have been reconciled with God. இப்போது அவரை நேசிக்கிறோம், Now we love him அவரை அன்பு கூறுகிறோம், and we worship him, அவருக்காக வாழ்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. and the Bible says that we live for him. இதுதான் மெய் சமாதானம். This is real peace. 14வது வசனத்தை வாசிப்போம் If என்றால், we read verse 14, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகி நடுசுவரை தகர்த்து. for he himself is our peace, who has made the two one and has destroyed the barrier, the dividing wall of hostility. வேதத்தில் யூதர்களை புறஜாதிகளை குறித்து பார்க்கிறோம். In the Bible we see about the Jews and the Gentiles. இவர்கள் இருவரும் இரு வகையான மக்கள். These two were different people. ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்திருப்பார்கள். They were separated from each other. ஒன்றாய் சேர்ந்து வாழ They மாட்டார்கள். will never get along. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது, In the Gospel of John we see சமாரியா பெண்ணிடம் இயேசு தண்ணீர் கேட்டுகிறார். when Jesus asked the Samaritan woman for அந்த water, பெண் இயேசுவை பார்த்து சொல்லுகிறாள், this is what that woman said: நீ யூதனாய் இருக்கையில் சமாரியராகி எங்களிடத்தில் தண்ணீர் கேட்கிறாயே என்று. you being a Jew, how can you ask us for water? சமாரியரிடத்தில் தண்ணீர் கூட வாங்கி குடிக்க முடியாத நிலையில் பகை அவர்கள் மத்தியில் இருந்தது. There was so much of enmity between them that they will not even ask for water. அந்த அளவு பகையாய் இருந்த இரண்டு பேர், To such an extent the people who had enmity இப்போது பகை என்கிற நடுசுவர் இல்லாமல் now had taken away the dividing wall of hostility ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள், and had loved each other. ஒன்றாய் கூடி தேவனை They ஆராதிக்கிறார்கள், had come together to worship the Lord ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறார்கள். and they are praying for each other. இதுதான் சபை. This is the church. சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகும் மெய் சமாதானத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. The church is a sign that brings people together. இன்னும் சிலர் சமாதானம் என்றால் என்னவென்றால்
என்னவென்றால் சொல்கிறார்கள் என்றால், if you ask some other people what is the meaning of real peace, சமாதானம் என்றால் அமைதியும் நிம்மதியும் இருப்பதே என்று they சொல்கிறார்கள். will say peace is being calm and quiet. அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் இடம்தான் சமாதானம் என்று They சொல்கிறார்கள். will say a place where you receive calmness and quietness is called peace. சமாதானம் என்றால் அமைதியும் நிம்மதியும் இருப்பது மட்டுமல்ல, Peace is not a place where you receive only calmness and quietness, ஆனால் அதைவிட மேலானது என்று வேதம் போதிக்கிறது. but the Bible teaches us that is something greater. இந்த உலகம் மெய் சமாதானத்தை அறியவில்லை, The world has not known real peace, ஆகையால் மெய் சமாதானத்தை அடையவில்லை. therefore they have not received peace. காரணம், இந்த உலகத்தினிடத்தில் வேதம் இல்லை. It is because this world does not have the Bible. வேதம் மாத்திரமே மெய் சமாதானத்தை குறித்து போதிக்கிறது. Only the Bible can teach you about real peace. எப்போது இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை அரசாள போகிறாரோ, The day Jesus returns and he reigns, அப்பொழுதுதான் இந்த உலகம் சமாதானத்தை காணும். only then the world will see real peace. ஆனால் சமாதானத்தை இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். But today we have to know what is real peace. அந்த சமாதானத்தை பெற்று நாம் இப்பொழுது வாழ வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் விரும்புகிறார். And St. Paul wants us to receive this peace now and enjoy it. ஆகையால் தான் பவுல் அப்போஸ்தலன் வாழ்த்தும்போது, That's the reason why when St. Paul greets, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார்கள். he greets them and says, let there be peace and grace. ஏன் எபேசு மக்களை பார்த்து கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார் என்றால், If you ask why does he greet them and say let there be grace and peace, கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவமாக்கக்கூடிய சத்தியத்தை விட்டு பவுல் விலகி போக முடியவில்லை. it is because St. Paul could not depart from the truth that made and the gospel that made Christianity. இவைகள் எல்லாமே ரட்சிப்பு மீட்பு ஆகியவைகளோடு கூட சம்பந்தப்பட்டுள்ளது. They were all connected with salvation and with redemption. ஆகவே தான் இப்படிப்பட்ட வாழ்த்துதலோடு கூட வாழ்த்துகிறார். That's the reason why he gives them such greetings. அதாவது தேவன் ரட்சிப்பின் மூலமாய் மீட்பின் மூலமாய் செய்து முடித்த காரியங்களை குறித்து, So the God who brought salvation and redemption, அவருடைய உள்ளம் நிறைந்திருக்கிறது. his heart was filled with such gratitude, அந்த நன்றியினால் பொங்கி வழிகிறது. and his heart was filled with such gratitude. அவைகளை தன்னுடைய நிருபத்தில் சொல்லுவதற்கு முன்பதாகவே இந்த வாழ்த்துதலில் அதை அவர் வெளிப்படுத்துகிறார். That's the reason why he begins the letter with such greetings. ஆகையால் தான் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். That's why he says let there be grace and peace. அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாம் We as Christians, தகுதியற்றவர்களாய் இருந்தும் even though we are unworthy, இந்த சமாதானத்தை உண்டாக்கும் கிருபை நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். we have the grace that brings peace into our lives. ஏதோ ஒருவரை வாழ்த்துவதனால் அவர்கள் நன்றாய் இருக்க போவது கிடையாது. Just by greeting someone they are not going to do well. காரணம், நாம் யாரை வாழ்த்துகிறோமோ It is whenever when we greet someone, அவர்கள் அந்த வாழ்த்துதலுக்கு பாத்திரவான்களாய் தகுதியானவர்களாய் இருக்க வேண்டும். they should be worthy of those greetings. ஒருவரை தகுதிப்படுத்துவது பாத்திரவான்களாய் மாற்றுவது எதுனா கிருபை என்று வேதம் போதிக்கிறது. Only grace can qualify a person to make them worthy. ஆகையால் தான் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். That's why he says let there be grace and peace. அதாவது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் உண்டாகும் மகா மேன்மையான, So the grace that brings comes through Jesus Christ, சொல்லி முடியாத ஐஸ்வரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் பெற்று அனுபவியுங்கள் என்று வாழ்த்துகிறார். he greets them and says may you enjoy the exceeding greatness of untold riches that comes through the gospel of Christ. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களில் St. Paul in his epistles, விசுவாசிகளாகிய உங்களை நினைக்கும் போது என் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார். he says whenever I think of the believers my heart is filled with praise. நினைக்கும் போதே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பார் என்றால், If he would praise the Lord when he thinks of them, அவர் விசுவாசிகளை பார்க்கும்போது எப்படி தேவனை ஸ்தோத்திரிக்காமல் இருக்க முடியும்? how will he not praise the Lord when he sees the believers? ஆகையால் தான் நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது That's the reason why when we see each other, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்கிறோம். we say praise the Lord. அதற்கு காரணம் என்னவென்றால், The reason is இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் உண்டாகும் மேன்மையான, because of the exceeding greatness of the gospel, சொல்லி முடியாத ஐஸ்வரியத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் பெற்று அனுபவியுங்கள். that you may enjoy the untold riches in Christ. இதற்காக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி, For this reason God sent his son Jesus Christ, அவரை கொண்டு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று வாழ்த்துகிறோம். and we greet them by saying for this reason God has made you worthy.
தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த தகுதியை பிதாவாகிய தேவன் கொடுத்ததனால், because God the Father has given us this qualification through his son Jesus Christ, அவரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். we praise the Lord, நாம் ஒருவரை ஒருவர் அப்படி வாழ்த்துகிறோம். and we greet each other in this manner. அதாவது ரட்சிப்பின் மூலமாய், மீட்பின் மூலமாய், That means through salvation and through redemption, தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு through his God through his son Jesus Christ, செய்து முடிச்சிருக்கிற காரியங்களால் நம்முடைய உள்ளம் நிறைந்திருக்கிறது. our hearts are filled with gratitude with God, what God has accomplished, அவைகளால் நம்முடைய உள்ளம் நன்றியினால் பொங்குகிறது. and our hearts are overwhelmed with gratitude. ஆகையால் தான் ஒவ்வொரு விசுவாசிகளை நாம் பார்க்கும்போது, That's the reason why whenever we see a believer, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று வாழ்த்துகிறோம். we greet them and say praise the Lord. ஆகையால் தான் பவுல் அப்போஸ்தலன் That's the reason why Saint Paul, இந்த கடிதத்தை எழுதும்போது, when he wrote this epistle, வெறும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தாமல், without just mentioning and saying let there be peace, கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். he greets them and says let there be grace and peace. அந்த சமாதானத்தை கிருபை கொண்டு வரட்டும் என்று வாழ்த்துகிறார். He says let the grace bring forth that peace. கிருபை இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியாது. Without grace you cannot enjoy peace in your life. கிருபையும் சமாதானமும் நமக்கு அவசியம். We need grace and peace, கிருபை எல்லா நன்மைகளின் ஊற்றாய் இருக்கிறது. because grace is the source of every good thing, சமாதானம் என்பது அந்த ஊற்றினால் வரக்கூடிய பலனாய் இருக்கிறது. and peace is the fruit of the source. நம்முடைய வாழ்வில் கிருபையும் சமாதானமும் பெருகட்டும். Let there be grace and peace. கிருபையும் சமாதானத்தை பெற்று வாழ உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறோம். We bless you and greet you that you may receive abundant grace and peace. கண்களை மூடி ஜெபிப்போமா. Let us close our eyes in prayer. எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மண்டையில் வருகிறோம். we come to you through your son Jesus Christ. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு எங்களுக்காக அனுப்பினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for sending your son for our sake. அவர் மூலமாய் நீங்க கொடுத்த ரட்சிப்புக்காக, மீட்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for giving us salvation and redemption through your son. அந்த ரட்சிப்பின் மூலமாய், மீட்பின் மூலமாய் எங்களுடைய வாழ்வில் நிரம்பி இருக்கிற எல்லா நன்மையான ஈவுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for every good gift that fills our hearts and lives. எல்லா நன்மைகளையும் கிருபையாய் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for giving us everything by your grace. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for every person that has participated in this worship. ஒவ்வொருவருடைய வாழ்வும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that everyone's lives may be filled with grace and peace. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லக்கூடிய விதத்தில், whenever we see each other, that we may praise you. எங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறோம். We pray that our lives may be filled with blessing. கிருபை என்கிற ஊற்று சமாதானத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். We pray that the fountain of grace bring forth peace into our lives. ஒவ்வொருடைய வாழ்விலும் சமாதானம் நதியைப் போல பொங்கி ஆண்டவரை பெருக்கெடுத்து ஓடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that every person's lives may be filled with the river that overflows with peace. எங்களுடைய வாழ்வினால் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. Enable us to live a life that glorifies you. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. And all that is within me, bless His holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. And forget not all His benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், May the grace of our Lord Jesus Christ, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், and the love of the Father, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், and the fellowship of the Holy Spirit, இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. be with you all now and forever. God bless you. Amen. God bless you.